துலா ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீட்டுக்கு வரப்போகிறார். 9ஆம் வீடு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் பெற்ற ஒரு இடம். 9ல் குரு இருந்தால் ஓடி போய் பிழைப்பவருக்கே 9ல் குருன்னு சொல்லுவாங்க. ஆனா அதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஓடி ஓடி உழைப்பவருக்கே 9ல் குரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா 9ல் குரு இருந்தார்னா உங்களுடைய ராசியை பார்ப்பார். அடுத்தது 3ஆம் வீட்டையும் பார்ப்பார். அதே போல 5ஆம் வீட்டையும் பார்ப்பார். அப்ப 1, 3, 5 தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கிறார். அப்ப குரு ராசியை பார்க்கும் பொழுது பெயர், புகழ், மதிப்பு, மரியாதை, ஒரு இருக்கின்ற இடத்திலிருந்து ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு போறக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். 9ல் குரு இருக்கும் பொழுது ட்ரஸ்ட் சம்பந்தப்பட்ட அமைப்புகள், கோவில் கட்டுமான பணிகளுக்கு உதவி செய்வது, கோவில் கட்டக்கூடியது, கோவில் கும்பாபிஷேகத்தை கலந்து கொள்ளக்கூடியது, கோவில் கும்பாபிஷேகத்துக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல 9ல் குரு இருக்கும் பொழுது உயர்கல்வி படிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள், 2ஆம் திருமணத்துக்கு யாராவது ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய அமைப்பு இந்த துலா ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் நிச்சயமாக ஏற்படும். இப்போ அதே போல குரு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க ராசிக்கு 3 மற்றும் 6ஆம் அதிபதி, 3 மற்றும் 6ஆம் அதிபதியான குரு பகவான் 9ஆம் வீட்டுக்கு வருகிறார். அப்ப 3 கூடையவர் 9க்கு வரும் பொழுது முயற்சிகள் உங்களுக்கு தடைபடாம நடக்கும். நீங்க என்ன நினைத்து என்ன விஷயங்கள் செய்றீங்களோ அதற்குண்டான காரியங்கள் வெற்றிகள் ஆகும். சகோதரர்களுடைய உறவு மூலமாக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார். 3ஆம் இடங்கள் வெற்றியை சொல்லக்கூடிய ஒரு இடம். அப்ப நீங்க எதை செய்தாலும் வெற்றியை ஏற்படுத்தி கொடுப்பார். ஏன்னா குரு 3ஆம் இடத்தையும் பார்க்குது, அவர் 3ஆம் அதிபதியும் ஆகி 9ல் நிற்கிறார். அதே போல 6ஆம் அதிபதியும் ஆகிறார். இப்ப 6ஆம் அதிபதி 9ஆம் வீட்டுக்கு வரும்பொழுது என்ன செய்கிறார்? கடன், நோய், வம்பு வழக்குகள் இது எல்லாத்தையுமே விலக்கி கொடுப்பார். பெரிய கடனா இருந்தாலும் கூட அதுல ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணி அடைப்பதற்குண்டான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். நோய் இருந்தா நல்ல மருத்துவர் கிடைப்பது, அல்லது நோய்க்குண்டான நல்ல மருந்துகள் கிடைப்பது, இதெல்லாமே நிச்சயமா ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது 6ஆம் இடம் அப்படிங்கிறது அரசு தேர்வு, அதே போல கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது மட்டும் இல்லாம கவர்மெண்ட்ல இருந்து வரக்கூடிய வேலைகள் எல்லாமே 6ஆம் இடம் தான். அப்ப அந்த 6ஆம் இடத்து அதிபதி 9ஆம் வீட்டுல இருக்கும் பொழுது யாராவது கவர்மெண்ட் வேலை, உங்க ஜாதகத்துல கவர்மெண்ட் வேலை இருக்கு அப்படின்னா அந்த 6ஆம் இடத்து அதிபதியான குரு வந்ததுக்கு அப்புறம் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கோ அல்லது கவர்மெண்ட் வேலைக்கோ ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார்.